ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலம் நமக்கு என்னன்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த பாட்டில் சொல்லுது, எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். கடைசியில் நம்ம சாக போகிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை அவருக்கு தெரியும். அவர் கையில் இருக்குது எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாம் தெரிஞ்சு அவர் சொல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும், நான் கூட இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு, அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு 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 ஷூரிட்டி நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஒரு பிரிட்டிஷ் சைக்காட்ரிஸ்ட் ஜே.ஏ. ஹேட்ஃபீல்டு அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாராம், நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி நம்மளை ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணாராம். அதாவது நம்ம மைண்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறது அவரோட தியரி. அதுதான் அதை ப்ரூவ் பண்ணோங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சாராம். 3 பேரை கூப்பிட்டாராம். 3 பேரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு இந்த ஹேண்ட் கிரிப்பிங் மிஷின் ஒன்று இருக்கும், டைனமோமீட்டர். அது கிரிப்பிங், அது நல்லா டைட் பண்ணி எவ்வளோ நம்மளோட கிரிப்பிங் ஸ்ட்ரென்த் அதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணாராம், 3 பேருக்கிட்டேயும் அவர் கொடுத்தாராம். ஒரு ஆள்கிட்ட 3 பேர்ட்டையும் கொடுத்துட்டு 3 பேரையும் நார்மலான சுச்சுவேஷன், அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ நீங்கள் நார்மலாக அதை கிரிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னபோது கிட்டத்தட்ட 101 அந்த ரீடிங் 101 கிட்ட வந்துச்சான். அப்போது அவர் ஆல்மோஸ்ட் 1-2 கூட குறைய இருந்திருக்கு அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணாரா, அவரை ஹிப்னோடைஸ் பண்ணாங்களாம். 3 பேரையும் அவர் ஹிப்னோடைஸ் பண்ணி அவர் என்ன பண்ணாரா, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, உங்களுக்கு பலனே இல்லை, நீங்கள் ரொம்ப வீக்கான பீப்புள் அப்படின்னு சொல்லி அவரை ஹிப்னோடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைனமோமீட்டரை கிரிப் பண்ண சொன்னாராம். கிரிப் பண்ண சொன்ன போது அவங்களுக்கு பார்த்தா அந்த ரீடிங் 29 தாண்டலையாம், அவ்வளோ கம்மியாகிடுச்சான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மென்டலாக வீக்காக இருக்கிறேன்னு நினச்ச உடனே ஃபிசிக்கலாகவும் அந்த வீக்னஸ்ஸு அதை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. 3ஆவதாக என்ன டெஸ்ட் பண்ணாரா, அந்த ஹிப்னோடைஸ் பண்ணவங்கள திருப்பி மறுபடியும் எழுப்பி திருப்பி ஹிப்னோடைஸ் பண்ணி, நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கு, யூஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னோடைஸ் பண்ணாங்களாம். அப்போ மென்டலாக அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, தேர் ஸ்ட்ராங்குன்னு. அப்போ கிரிப்பு போட்டால் 142க்கு மேலே போதும். அப்போது அதே ஆட்கள் தான் நார்மல் ஸ்ட்ரென்த்தில் 100, வீக்குன்னு ஹிப்னடைஸ் பண்ணும்போது, அதாவது மைண்டில் அவங்க வீக்குன்னு நினச்ச போது 29 கூட இல்லை. 29ங்கிறது குழந்தைங்க கிரிப்பிங் ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். அப்போ குழந்தைங்க கிரிப்பிங் ஸ்ட்ரென்த் அளவுக்கு அவங்க மைண்டு வீக்குன்னு உடனே ஃபிசிக்கலாகும். அதே 100 அழுத்தினவங்க தான், ஆனாலும் மைண்டு வீக்குன்னு சொல்லும்போது பாடியும் வீக் ஆகிடுது. அதே மாதிரி நீ ஸ்ட்ராங்குன்னு சொல்லி மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ண உடனே 142க்கு மேலே போச்சான். அப்போது நம்ம மைண்டு, நம்ம யோசனை என்ன யோசிக்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் நம்ம யோசிக்கும் போது அந்த பலன் நம்மளுக்கு வந்துடுது. ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் நமக்காக செஞ்சு கொடுப்பார், செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன தலைவலி வந்த உடனே ஐயோ இல்லை என்னால் முடியாது, நான் வீக்காக இருக்கிறேன், என்னால் முடியாது, எனக்கு வியாதி வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சு, இந்த தலைவலி என்னை வேறு மாதிரி கொண்டு போய் கேன்சர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அவங்க யோசனையில். அப்போ கேன்சர் வரைக்கும் அவங்க யோசனை போச்சுன்னா அவங்க உடம்புல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா பாடியில் இருக்க செல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ண ஆரம்பித்து அவங்கள அப்படியே உட்கார வச்சு அப்படியே அழுத்தி படுக்க வச்சிடும். என்னதான் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல 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 சொன்னாலும் அவங்க மைண்டில் அதை அவங்க நம்பி அவங்க அதை எடுத்துக்கலைன்னா டெஃபினட்டாக அவங்க பாடியில் அந்த ஸ்ட்ரென்த்து வரப்போகிறதில்ல. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சின்ன தாவீது தான், ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசமும் அந்த பலமும் ஆண்டவரை நம்புகிற அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அது பயங்கர 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 பெருசு. எவ்வளோ பெரிய கோலியாத்தை அவன் ஒரே ஒரு சின்ன கூட
கூழாங்கல்னால அவன் வீழ்த்துறான். ஹல்லேலூயா. அவனால் முடியாது. அந்த அவ்வளோ பெரிய படை, சவுல்லேருந்து அவங்க அண்ணங்க, தாவீதோட அண்ணங்கள்லாம் எல்லாம் படை வீரர்கள், அவ்வளோ பெரிய பெரிய ஆர்மரு அப்படியே பெரிய இதெல்லாம் வச்சுருந்தும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல. அந்த மைண்டு வீக்காக இருந்தனால கோலியாத்தை எதிர்கொண்டு போக முடியல. ஆனால் தாவீது சின்ன தாவீதாக இருந்தாலும், சின்ன பையனாக இருந்தாலும், அவன் மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா? ஆண்டருக்குள்ளாக பலப்பட்டு வசனத்தை வாசித்து பலப்பட்டு அவர் கொடுக்குற ப்ராமிசஸ் எல்லாம், எஸ் லார்ட் இட் இஸ் ஃபார் மீ, எனக்காக தான் இந்த வசனம், எனக்காக தான் இந்த வசனம், நீங்கள் எனக்காக செஞ்சு முடிச்சிங்க, எனக்காக எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நம்ம அதில் நம்ம பலப்பட்டோன்னா, நம்ம மைண்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நட உட பாவனை எல்லாம் மாறிடும். we will face the world not like a very cowardly மேனரில் இல்லை, ஒரு பயந்து ஒரு ஃபியர்ஃபுல் பர்சன் மாதிரி இல்லை, ஒரு தைரியமாக ஹல்லேலூயா அந்த நாளை நம்ம சந்திப்போம். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு கொடுக்குறது பயம்தான். மென்டலாக தான் வீக் பண்ணுவான், மென்டலாக அவன் ஸ்ட்ராங் பண்ண மாட்டான். மென்டலாக ஸ்ட்ராங் கொடுக்குறது, ஸ்ட்ரென்த் கொடுக்குறது ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. let us all become strong in our mind with the word of God and let us face this world. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த பாதையிலும் நம்ம போனாலும் அவர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.